மாணவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்ற தலைப்புல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தீர்மானத்தை எடுத்து வருகிறோம். நம்ம எடுக்கிறதுல எவ்வளவு உற்சாகமா இருக்கிறோமோ அதை கடைபிடிக்கிறதிலும் அதே உற்சாகமும் வேகமும் நமக்கு தேவை. நம்ம எப்பவுமே பெரிய பெரிய கோல் செட் பண்றதை விட ஷார்ட் ஸ்மால் கோல் செட் பண்ணும்போது அதை ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணும்போது நமக்கு புது என்கரேஜ்மெண்ட், நம்மளுக்கு ஒரு புது உற்சாகம் கிடைக்கும். ஸோ அந்த உற்சாகத்தினால நம்ம மேலும் மேலும் பெரிய பெரிய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இப்பொழுது 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்று இந்த 40 நாட்களுக்கு மாத்திரமல்ல இந்த தீர்மானங்கள், நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம இந்த தீர்மானத்தை கடைபிடிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும். சரி, இன்னைக்கு என்ன தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம்? இன்றைக்கு நமக்கு ஒரு முக்கியமான தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். ஏசாயா 40:31 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு காத்திருக்கணும் என்ற தலைப்புல தான் நான் உங்களோட பேச போகிறேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எடுக்க போற தீர்மானம் என்ன தெரியுமா? காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கழுகுகளை போல. இந்த கழுகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கழுகு வயசாகும் பொழுது தன் பலனெல்லாம் குன்றி போகும் பொழுது அது ஒரு தீர்மானத்தை எடுக்கும். என்ன தீர்மானம் தெரியுமா? அது ஒரு உயர்ந்த மலை உச்சியில போய் தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் இறகுகள் எல்லாம் தானாகவே அதை பிச்சு எடுத்து அதோடைய அழகை அது உடைத்து போட்டு அந்த பலனெல்லாம் குன்றி போய் அப்படி உட்கார்ந்து இருக்குமாம். ஆண்டவருக்காக காத்திருக்குமாம். தன் பலன் குன்றி போன சூழ்நிலையிலும் அது காத்திருக்கும். அது காத்திருக்கும் பொழுது அதோடைய இறக்கைகள் இறகுகள் எல்லாம் புதிதாய் முளைக்கும் பொழுது அதுக்கு ஒரு புதிய பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த கழுகுக்கு தெரியும், அதோட ரெக்கைகளை பிக்கும் போது தனக்கு வலிக்கும், அதோட அழகை அதை உடைக்கும் போது அதுக்கு வலிக்கும். அந்த அந்த உயரமான மலை உச்சியில தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த டிப்ரெஷன் அதற்கு வரலாம், சோர்வின் ஆவி அதற்கு வரலாம், அதுக்கு கஷ்டமா இருக்கலாம், மன அழுத்தமா இருக்கலாம். எல்லாமே தெரிந்தும் அந்த கழுகு ஒரு டெசிஷன் எடுத்துச்சு. என்ன தெரியுமா? நான் காத்திருக்க போகிறேன், நான் ஆண்டவருக்காக காத்திருக்க போகிறேன். அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு புதிய பலனால நிரப்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம இந்த டெசிஷன் எடுக்கலாமா? அந்த கழுகை போல அந்த பாதை ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக நான் காத்திருக்கிறேன், உமக்காக மாத்திரம் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இன்னைக்கு நிறைய பேர் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க. மக்களுக்காக, மனிதர்களுக்காக காத்திருக்கிறாங்க, வேலைக்காக காத்திருக்கிறோம், மனிதருடைய தயவுக்காக காத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக மாத்திரம் காத்திருக்க போகிறேன், உமக்காக மாத்திரம் காத்திருக்க போகிறேன்.